ஹீலிங் அண்ட் மிராக்கிள்ஸ். எல்லாருக்குமே இருந்தா ரொம்ப ஆசை, எல்லாருக்கும் அது ஹீலிங் கூப்பிட்டாலே ஏற முடியாம வராங்க. ஹீலிங் பத்தி பேச வேண்டியதில்லை, டயர்டா வராங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்கு ஹீலிங் தேவை? யார் உடம்பு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேவை. யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹீலிங் தேவை. அப்ப அந்த ஹீலிங்கை இந்த நாளில் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி, மற்றவர்களை செவிக்கு அந்த உற்சாகப்படுத்தபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது கூட நாம் அடுத்த காரியத்துக்குள்ளாக போகலாம். ஏன் இந்த சிக்னஸ், வியாதி ஏன் வருகிறது? அதான் ஃபர்ஸ்ட். தேவன் நம்மை வியாதியோடு இருக்க படைத்தாரா? இல்லவே இல்லை. தேவன் எதுக்கு தான் படைத்தார்? நல்ல சுபிக்ஷமா இருக்கலாம் படைச்சார், நல்ல சுருதேகியை வைத்து தான் படைச்சார். அவர் ஒரு நாள் நம்மை சிருஷ்டிக்கும் போது வியாதியோடு சிருஷ்டிக்கவே இல்லை. இது ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா, முதல் காரணம் நான். வியாதிக்கு முதல் காரணம் நம்ம தான். ஏன் நம்ம தான் முதல் சொன்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் காரியங்கள் சிக்னஸ் எல்லாம் வித்தியாசமா வரும். ஏன் வருதுன்னா, நம்ம உணவு பழக்கம் சரியில்லாம இருக்கும், இல்லைன்னா நம்முடைய ஜெபம் சரியில்லாம இருக்கும். அப்படியே இல்லைன்னா நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா எல்லாம் பண்றேன், அப்பயும் சிக்னஸ் இருக்குன்னா என்னுடைய நடைமுறை வாழ்க்கை மாறி. நடைமுறை வாழ்க்கை மாறினா எப்படி மாறும்? கரெக்டா தூங்கணும், தூங்குற நேரத்துக்கு தூங்கணும், எடுத்து வேலை செய்ய வேண்டிய நேரத்துக்கு வேலை செய்யணும், சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிடணும், எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அண்டதே ஏழாண்டதே சொல்லுறது அப்படின்னு கேட்டு சரி, அதை நம்ம சொல்றோம். ரெண்டாவதாக அந்த இருளின் அதிகாரம், சாசன் வல்லமைகள், சாத்தாரின் தந்திரங்கள் என்ன செய்வது? சில வேளைகளில் நமக்கு சரீர பலவீனங்களை உண்டு பண்ணார். அது தேவனுடைய அனுமதி பெற்றுதான் வரும். லோகம் எப்படி பெர்மிஷன் தேவனுடைய கேட்டுட்டு தான் வாங்க. நம்ம சரீரத்தை தொட சாத்தாருக்கு அதிகாரமே கிடையாது. அங்க பர்மிஷன் கொடுத்தா தான் இங்க நடக்கும். இப்ப ரெண்டாவது சாத்தானுடைய வல்லமை அல்லது ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் உடைய வல்லமை. மூன்றாவது தேவனே சில நேரம் அனுபவிக்கும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க? தேவனே அனுபவிக்கும். ஏன் அனுபவிப்பாங்க? எங்கேயோ தப்பு பண்ணிடும், எங்கேயோ ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படின்னு பிள்ளைகள் அடிக்கும். அது போய் நைஸா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடும். ஃபுல்லாக கோல்டு ஜோரம் ஏன் வந்தது? அப்புறம் 2 கோல்டு, அடுத்தது ஐஸ்கிரீம் பக்கமே போகும். அப்படியே ஆக்குரிய சில வேலைகளில் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறது, பிடிக்கிறது, இஷ்டமானது நம்ம என்ன பண்ணுவோம்? சரி கொடுத்து சில நேரம் ஏதாவது ஒன்று பண்ணுறது. நம்ம போகிற வழியில் நம்முடைய சிந்தையை கலைக்கும்படி நிறைய கிரியைகள், நம்முடைய ஆணையை கலைக்கும்படி நிறைய கிரியைகள். ஒரு நேரம் நம்ம ஏதோ ஒரு சினிமா பாட்டு கேட்பாங்க, எப்படியோ கேட்ட பாட்டு, சின்னத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் அபிஷேகம் பண்ணி ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. திடீர்னு அது யோசிச்சிருக்கோம். அந்த தாட் வந்து வேற எங்கேயும் நேரடியாக அவங்க வேலை செய்யாது, ஏதோ ஒரு இடத்துல அப்படி சிந்தனை கலக்குவாங்க. அப்படி இல்லைன்னா பாதி நேரம் சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வியாதிக்கான காரணத்துக்கு டிப்ரெஷன்லேயே போயிடுவாங்க. நமக்கு நிறைய டிப்ரெஷன், ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு தான் அதிக டிப்ரெஷன் வரும். ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் சபை, ஒரு பக்கம் பிள்ளைகள், இவங்களை கொடுத்து பார்க்கறதுலேயே அவங்களுக்கு அநேக டிப்ரெஷன் வந்துடும். இப்படி அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த வியாதிங்கிறது 2 டைப் தான். ஒன்று பிசிக்கல், அதாவது சரீரத்தை பாதிக்கும், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். 2 காரியம். ஒன்று நம்முடைய சரீரத்தை பாதிக்கிற வியாதிகள் உண்டு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற வியாதிகளும் உண்டு. இப்போ இந்த சரீரத்தை பாதிக்கிற வியாதி தெரிஞ்சிடும். சுகர் வந்துருச்சு, பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு தலைவலி வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, எது வந்தாலும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். உடனே டாக்டர்கிட்ட போயோ ஏதோ பண்ணி அதில் இன்னொரு காரியம் வேறு, டாக்டர்கிட்ட போகக்கூடாது. அது ஒரு விதமான ஸ்பிரிட் டாக்டர்கிட்ட போகக்கூடாது. அது போதாம போகக்கூடாது. 2 காரியம் நமக்குள்ள ஒரு டவுட் வந்து சிலர் போதிக்கிறாங்க இல்லையா, மருத்துவர்கிட்ட போறதே பாவம், தேவனால வியாதி கொடுக்குறாங்க, மருத்துவத்தை போகக்கூடாது. வியாதியிலே நான் மருத்துவனா கூட மறைச்சிடுவேன், நான் என்ன பண்ண மாட்டேன்,
மருந்து எடுக்க மாட்டேன். அது அவங்க பிரதிஷ்டை. சில சபையில என்ன பண்றாங்க, மருந்து எடுக்க கூடாதுன்னு மற்றவங்களை போஸ்ட் பண்றாங்க. நீ போய் மருந்து எடுக்காத. எனக்கு ஒரு காரியம் நடந்தது. ஒரு மாமியார் அவனுடைய காரியத்தை பார்த்துட்டு அவருடைய மருத்துவத்தை பிரெக்னெண்டா இருக்கிற மருத்துவத்தை அவங்களுக்கு ஒரு ஜாண்டிஸ் வந்துருச்சு. மெடிசன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தொல்லை பண்ணி கடைசியில் அந்த பிள்ளைக்கு ஜாண்டிஸ் இருக்கிட்ட குழந்தை மனுஷன். அப்புறம் அது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆச்சு பகுதியில். இப்போ என்ன நடக்குது, மருந்து எடுக்கக்கூடாதது எதுக்கு பிரதிஷ்டையா இருந்தால் அது தேவன் பார்த்துக்கிறது. ஆனால் மருந்து சாண்டவர் வந்து மருந்துக்கு விரோதி இல்லை. ஏன்னா நம்ம தேவன் என்ன பண்ணாங்கன்னா நிறைய காரியங்களை நம்முடைய உலக வாழ்க்கையிலே நம்ம சாப்பிட்ற உணவிலேயே மருத்துவம் வச்சுருக்காங்க. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை குறித்து நிறைய காரியம் சொல்லப்படுது. பைபிள்ல இருக்கிறத ஒழுங்கா சாப்பிட்டாலே போதும். என்ன வராது, சுகர் வராது, பிபி வராது. ஏன் வராதுன்னா அதில் பார்க்கறது என்னென்ன நான் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்ல முடியாது. சில காரியங்களை பார்த்து நான் சொல்லியிருக்கேன். பார்க்கும்போது அந்த ஒளிவு எண்ணெய் ஒளிவு எண்ணெய் என்ன செய்வது, என் தலைக்கு அவ்வளோ அலங்காரம் இந்த ஒளிவு எண்ணெயை பூசிக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்றால் ஒளிவு எண்ணெயில ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் ஷைனிங் ஆகும். ரெண்டாவது ஒளிவு எண்ணெயை சாப்பிடும் போது உணவிலே சாப்பிடும் போது நம்முடைய அந்த சுகர் எல்லாம் நார்மல். மற்ற கடல் எண்ணெய் ஏதாச்சும் அம்மா போட்டு வந்தாங்க ஒளிவு எண்ணெய் சாப்பிடணும்னா அதோடைய காரியம். ஆனால் விலை கொஞ்சம் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தி. 4 லிட்டரே 50 ரூபாய். அந்த மாதிரி ஒரிஜினலாக அவ்வளோ காசு போய் வாங்கி சாப்பிட்டா அந்த தேவன் சொன்னதுனாலே அதை அநேகர் ஒத்துக்கொண்டு மருத்துவத்திலும் அவர்கள் பார்த்து ஆமா இந்த ஒரிஜினல் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ஆலிவ்ல தான் செய்வாங்க. ஒலிவை அங்கே போய் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. மறுநாள் கொஞ்சம் வெரைட்டி ஜாஸ்தி சாப்பிட்டா அடுத்த நாள் ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ஆகும். ஆனால் இதை ஒலிவை சாப்பிட்டு போகிறாங்க. இப்படி மருந்தே என்ன செய்வது, தேவன் உணவாக சில பேர் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதனாலதான் அவங்க வியாதி இல்லாமல் நடக்க முடியும். எவ்வளவு தூரம் நடந்தாலும் எல்லாரும் பயங்கரமா நடந்து அவ்வளோ தூரம் நம்ம இங்கிருந்து இங்க வந்து கஷ்டப்படும். ஆனா அவங்க நடந்ததெல்லாம் என்ன சொல்றது, எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் நடந்து 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 நேர நடந்து போனாங்க. ஒரு பெரிய ஊர் பிரயாணமே நடந்துதான் போகும். அப்ப இந்த பஸ் எல்லாம் விட ஓட்டத்துல போவாங்க. கரெக்டாக பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய சாப்பாடு கண்ட்ரோலா இருக்கும். ரெண்டாவது சாப்பாடு கண்ட்ரோல்னா நாம் சாப்பிடுற சாப்பாட்டை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒப்பு கொடுப்பேன். அது ஒரு மொழி நம்ம கத்த ஊழியத்தில் அழைத்திருக்கிறார். சுகதேவியை நான் இல்லாததுனால உங்களுக்கு சொல்றேன், நிறைய சாப்பிடலாம். வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே பாப்பாவோட பார்த்து 11 மணி வரைக்கும் டீல ஓடிட்டு அப்படிதான் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு யோசிக்கும் போது டைம் ஆகிடும். கடற்கரை சாப்பிட்டு திரும்ப சமைச்சு திரும்ப பாப்பா கழிக்க போகணும். இந்த வேலையிலே கரெக்டாக இப்படி அது இல்லாமல் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அது இன்னும் அதிகம். இது அங்கே ஓடு இங்கே ஓடு. அதுக்காக மற்ற நாட்களே ஊழியத்துக்கு போவேன். ஆஃபீஸ் போயிட்டு போது நான் ஆட்டோ எடுத்து போயிடுவேன். இப்படி போகிறதுனால என்ன ஆகுது, ஒரு அளவுக்கு நம்மையும் நாம காத்துக்கொள்ளும். ஏன்னா வேதம் சொல்லுது நம்முடைய சரீரம் கத்த தந்த ஆலயமாய். இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் நாம எடுத்துடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், டைம்லயே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். தயவுசெய்து பக்கத்துல மட்டும் சொல்லிக்கணும், சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கணும். நிறைய வருஷம் ஓடிய செய்வாங்க. நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல கரெக்டா தூங்குங்க சிஸ்டர். பெரிய இருந்தது சரி, மோசைக்கு வந்தது சரி, நமக்கு இருந்தது சரி. டிப்ரெஷன் அதிகமா டிப்ரெஷன். எதை எடுத்தாலும் டிப்ரெஷன். ஒன்று பார்த்துட்டா ஒரே ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியுறவங்க எல்லாம் யாரும் நான் சொல்லுவேன் டிப்ரெஷன் அப்பப்போ போக முடியும்.
சுகர் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க டென்ஷன் டைம். டிப்ரெஷன்ஸ்னு வெளியவே காட்டணும், வெளியவே தெரியாது. ஒரு நாள் வெடிப்பாங்க, எல்லாத்தையும் கமாண்டே போட்டு ரேட்டு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக டிப்ரெஷன்ல இருக்காங்க. வெளியே சொன்னாங்க, வெளியே படமா மாட்டாங்க, வெளியே சொல்ல. இந்த ரெண்டு குரூப்பா நாம இருக்காது படிக்கு. டிப்ரெஷன் சொல்லுங்க, கவலைகளை எல்லாம் பாரங்களை எல்லாம் அவர் மேல வச்சு அவர் உங்களை விசாரிக்கிறவர். எல்லாத்தையும் அவர் மேல வச்சு, அவர் மேல வச்சுக்கொண்டா அதுக்கப்புறம் நம்ம டிப்ரெஷன் எங்க போகுதுன்னு தெரியும். அவர் பார்த்துக்கணும். அதே வருஷம் நான் அவருக்கு சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, இந்த வியாதி வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு, எல்லா விஷயமும் பண்ணப்பட்டது. நாம ஜெபிக்கும் போது எப்படி நடக்கணும்? அற்புதங்கள் தானாவே வியாதி சுகமானது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சுகப்படுத்துறதுக்கு தேவனுக்கு செகண்ட் போகும். ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா என்ன? வேலைக்காரன் சுகமாகும். சொல்லிட்டு வார்த்தை நான் தகுதியா இல்லை, 100 வார்த்தை ஒரே ஆனதான் இருந்துச்சு. ஒரே பெரிய விசுவாசம் வச்சு கொண்டாரு. ஒரே ஒரு வார்த்தை போதும் சுகம் கிடைச்சது. ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம வேறாங்க ஒரு வேலை மெடிசன் எடுக்கலாம் சொல்லி பைபிள் இருக்கிறது. இலையாதி மெடிசன் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே ஸ்கேன் போட்டு டாக்டர் சொல்லுவாங்க, ரிப்போர்ட் என்ன வரும், சுகர் என்ன வரும், இது என்ன அதே மாதிரி யோசிச்சு பாதி நேரம் பரவ வைத்தியரை வந்துட்டு உலக வைத்தியர் இடத்துல போகும்போது இந்த சிக்னஸ் கொஞ்சம் டைம் உலக வைத்தியம் போகலாம். ஆனா அது எல்லாமே யாரோட கண்ட்ரோல் இருக்கணும், யாருடைய கருத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். போடுற மருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட, நான் சாப்பிடுற உணவு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் இருக்கிற இடம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னோட தேவன் இருக்கணும். தேவன் யாரோட இருக்கிறாரோ அவங்களுக்கு தேவன் நினைக்கும் போது அழகா சொல்லணும். சில நேரம் தேவன் சுகம் கொடுக்க கூட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படி இருக்கு. அந்த மாதிரி சொல்ல நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சொல்லணும். சில நேரம் சுகம் கொடுக்க மாட்டேன். நான் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வந்திருக்கிறது 12ஆம் அதிகாரத்தில், என் கிருபை உனக்கு போதும், ஒரு பலவீனத்தில் பலவீனம் நீங்கும் சொல்லாங்க. அதுக்கு என்ன பலவீனம் தெரியாது. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அதுக்கு பார்வை பார்வை கிறிஸ்துவை பார்க்கறதுனால அந்த செடிகள் போட்டு விடுறதுனால ஒரு பார்வையில கஷ்டம் இருந்ததுன்னு சொல்றாங்க. சில பேச்சில கஷ்டப்படுறான்னு சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு பலவீனம். ஆனா ஆண்டவர் உடனே வந்து பவுலே சுகமாக்கப்பட்டா இப்போ அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? போதும், உன் பலவீனத்துல ஏன் வேற பூர்ணமாய் இந்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சுகம் இல்லாமலே வாழ்க்கை இருக்காங்க. நிறைய அப்போஸ்தலர்கள் யாரு எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள்? 70 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, அதுதான் பார்க்க 70 பேர் போய் உலகத்திற்கும் சம சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்றாங்க. அங்க போய் முதல்ல இஸ்ரவேல் தேசத்துல போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றாங்க. 70 சுவிசேஷம் போகும்போது என்ன கட்டளை கொடுத்தாரா? கையில என்ன எடுத்து போகாது, பையில எடுத்து போகணும், கோல் எடுத்து போகணும், ஏதோ மாதிரி எடுத்துக்கணும், சாப்பாடெல்லாம் எடுத்து போகணும். ஒரு ஊருக்குள்ள போனா யாரும் உடனே வாழும் வசதி காட்ட அவங்க வீட்டை தந்து அவங்க கிட்ட காசு கேட்டாங்க. அவர்கிட்ட ஒருவேளை ஒரு எதையும் சொல்லாங்க, ஒரு தேவைகளை சொல்லாங்க. இப்போ என்ன செய், நம்ம போயிட்டு அவங்க கொடுக்கறத நீ சாப்பிடு. ஒருவேளை அவங்க கொடுக்கறது பழைய சாதம் இருந்தாலும் சாப்பிடு. பழைய சாதம் கொடுக்க மாட்டேன். ஒழியக்காரர் வந்தால் பிரியாணி தான் கொடுப்பாங்க. பழைய சாதம் கொடுத்தா பிரச்சனை இல்லை, சந்தோஷமா சாப்பிடணும். அந்த பிரியாணியை கொடுக்க மட்டும் டயர்ட் ஆகிடணும். வேற இடத்துலப்பா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கொடுக்கும். என்ன செய்யாது, ஒரு காரியத்தில் அவசரப்படாது. நான் உன்னோடு என்ன பண்ணுறேன், நீ வரும்போது அந்த வீட்டை ஆசைப்படுறேன், இப்போ ஆசைப்பட்டு நான் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை இதுதான் ஊழி. நம்ம செய்யக்கூடிய ஊழியர்கள்
இன்னைக்கு இந்த